ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எப்படி எங்கள் ஊர் ஸ்டைலில் இருக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வந்து தோல் உரித்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது என்ன பண்ணணுன்னா இது மஞ்சள் போட்டு ஊற வச்சு எப்படி கழுவிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ என்ன பண்ணணும், இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டால் தான் அந்த ஸ்மெல்லு போகும். மஞ்சள் பொடி போட்டுட்டு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் உள்ள வேஸ்டெல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஊறட்டும், அப்போ ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். ஊறட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைக்கிறதோட கொஞ்சம் நச்சு போட்டால் தாங்க இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொல கொலன்னு அரைக்காமல் கொஞ்சம் நக்கிற மாதிரி. ரெண்டு வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு பட்டை, மல்லித்தூள், மிளகாத்தூள் இதை போட்டு தாங்க நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. இதில் இப்போ ஆயில் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் பட்டை கிராம்பெலாம் போட்டுக்கலாம். இதில் தனித்தனியாக தான் போடணும். ஒற்றை கை வச்சுட்டு போட முடியலை, அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன். நீங்கள் தனித்தனியாக போட்டு வதக்கிக்கோங்க. சிக்கனை கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா வதங்கி ஓட்டி எடுத்து வதங்குறோம். இது வதங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கும். வதங்கிச்சு. இப்போ இதில் கழுவி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். சிலவங்க தோலோடு போடுவாங்க, நாங்கள் தோலெல்லாம் உரிச்சிடுறது. இப்போ இதில் இதோட இஞ்சியை நச்சு அரைக்கக்கூடாது. நச்சா 1-2 நச்சா ஒரு மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி நாங்கள் வரணும். அது மாதிரி தான் போடணும். இந்த மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ இதை வதக்கிடணும். முதல்ல பாதி உப்பு போட்டோமா, இப்போ ஒரு பாதி உப்பு போட்டுக்கணும். அவ்வளோதான். இது தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இதிலே தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை பரட்டி போட்டு இதிலே நம்ம வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தான் குழம்பு கரைச்சி ஊற்றணும். அடுப்பு சரியில்லைங்க. வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வேகட்டும். தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை மூடி வச்சுக்கலாம். வாங்க சுண்டிடுச்சான்னு பார்ப்போம். இந்த எண்ணெயில் வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. எண்ணெயில் வேக வச்சாதான் கறி மெதுமெதுன்னு இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, தண்ணியில் வேக வச்சோம்னா, தண்ணி ஊற்றி வச்சோம்னா வெந்திருக்கும், பொசுன்னு இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு கிடைக்காது. பாருங்கள், தண்ணி இது எண்ணெயிலேயே தான் வேக வச்சுருக்கோம். இப்போ மிளகா மல்லி கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் சொல்லியிருப்பேன், என்கிட்ட எல்லாருமே மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருப்பாங்க. இது மாதிரி தான் அரைச்சிக்கணும். இதுக்கு இப்போ நான் ஒரு 3 பேருக்கு வைக்கிறேன்.
எங்கள் வீட்டில் வந்து 3 பேர் தான், அதனால் கொஞ்சமாக தான் நான் வைக்க போகிறேன் குழம்பு. இந்த வகுட்டை எல்லாருமே தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்கன்னு சொல்லுவேன். இன்றைக்கி வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாம தான் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். நல்லா காரசாரமாக வைக்க போகிறேன். இதில் என்ன பண்ணோம், போட்டாச்சா, இதில் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா குழம்பு தூள் கொஞ்சம் போடுறோம். சும்மா கொஞ்சம் தான் போடணும், ஏன்னா ஏற்கனவே அதில் வந்து பட்டை போட்டு தாளிச்சிருக்கோம். கரம் மசாலா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன், அவ்வளோதாங்க குழம்பு. இதை கலந்து ஊற்ற வேண்டியதுதான். சிக்கன் குழம்புலாம் வச்சா ஒரே வேலைக்கு தாங்க ஊற்றிக்கணும், மறு வேலைக்கெல்லாம் ஊற்றிக்க கூடாது. நாங்கள் ஊற்றிக்க மாட்டோம். கறி குழம்பு கூட மறுநாள் வச்சுக்குவோம். சிக்கன் குழம்பு, நாட்டு சேவல் குழம்பு இதெல்லாம் வச்சோம்னா ஒரு வேலைக்கு தான், அதனால தான் கொஞ்சமாக வச்சிருக்கோம். அவ்வளோதாங்க. இது ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் கிடக்கட்டும். தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றலை இன்றைக்கி, அவ்வளோதான் குழம்பு. இதில் வந்து காயெல்லாம் எதுவும் போட மாட்டோங்க நாங்கள். சிக்கன் குழம்புனா வெறும் சிக்கன் மட்டும்தான். கறி குழம்புல கூட காயெல்லாம் போட்டு வைப்போம், சிக்கன் குழம்புல நாங்கள் வந்து எதுவுமே போட மாட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். உங்களுக்கு எவ்வளோ தேவை தண்ணியோ தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் மல்லித்தூள் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் 10 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சுங்க, அவ்வளோதாங்க. சிக்கன் குழம்பு ரெடி. ஒரு தடவை இது மாதிரி வச்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கும். நல்லா ஸ்மெல் வருது. அவ்வளோதாங்க. தேங்காய் ஊற்றாமல் ஒரு தடவை இது மாதிரி வச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இதுக்கு மேலே மல்லித்தலை வந்து கழுவி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கணும். போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மல்லியோட வாசமும் சிக்கனோட வாசமும் செம்மையாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.